பன்னிரு திருமுறைகளில் 7வது திருமுறையை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார் பற்றி பார்க்கலாம். இவர் திருமுறைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் மகனாக பிறந்தார். இவர் நரசிங்க முனியரையர் என்ற மன்னனால் வளர்ப்பு மகனாக வளர்த்து வரப்பட்டார். தன்னுடைய 16வது வயதில் திருமணத்தப்போ இறைவன் இவரை ஓலை காட்டி தன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லி ஆட்கொண்டார். சுந்தரருடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா வந்தொண்டர், தம்பிரான் தோழர், திருநாவலூரான். இறைவன் சுந்தரருக்காக என்னென்னலாம் நிகழ்த்தியிருக்காருன்னு பார்த்தோன்னா, ஓலை காட்டி சுந்தரரை ஆட்கொண்டது, திருவடி தீட்சை பெற்றது, திருமுதுகுன்றில் பொன் பெற்று ஆற்றிலிட்டு திருவாரூர் குளத்தில் பெற்றது, திருக்குறுகாவூரில் பொதிசோறு பெற்றது, சங்கிலியாரை திருமணம் செய்து கொள்வதற்காக செய்த சபதத்தை மீறினதுனால திருவொற்றியூரை விட்டு நீங்கினது, கண் பார்வை இழந்தது, இறைவன் தூது சென்றது, அவிநாசியில் முதலையுண்ட பாலன் உயிருடன் மீண்டு வர பாடியது. இவ்வாறான நிகழ்வுகளை இறைவன் சுந்தரருக்காக நிகழ்த்தினார். இவற்றை எல்லாமே சுந்தரர் தன்னுடைய பாடல்களில் குறிப்பிட்டிருக்காரு. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவர் பாடிய முதல் 7 திருமுறைகளையுமே அடங்கன் முறை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. சிதம்பர சுவாமிகள் சம்பந்தர் பாடலை திருக்கடைக்காப்பு அப்படின்னும், சுந்தரர் பாடலை திருப்பாட்டு அப்படின்னும், அப்பர் பாடலை தேவாரம்னு கூறியிருக்காரு. மூவர் பாடல்களையுமே நம்ம இன்னைக்கு தேவாரம் அப்படின்னு தான் குறிப்பிட்றோம். நாளைக்கு மாணிக்கவாசகர் பற்றி பதிவுகளை பார்க்கலாம்.